பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கடிதத்தின் மூலமாக டெல்லிக்கு அழைப்பு கேட்டறிந்தார். சொன்னபடியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கியுள்ள நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் தற்பொழுது உருவாகியுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரவுள்ள நிலையில் இறுதி ஆயுதமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அதிமுக வசமாகிவிடும் என்றும் அதற்கு பிறகு புதிய கட்சியை தொடங்குவதை தவிர வேறு வழியே கிடையாது. மேலும் புதிய கட்சியை தொடங்குவதற்கு பிறகு நிச்சயமாக 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற விதிமுறையும் இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு உதவியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கேட்பதற்கான ஏற்பாடுகளையும் பன்னீர்செல்வம் மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களும் தற்பொழுது மும்முரம் காட்டி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்திரத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கிறார் என்றும் துரோகி என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கியதுதான் என்றும் இது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களும் கூறியுள்ளார். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இறுதி தீர்ப்பில் எங்களுக்கு சாதகமாக வரும். ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தையும் சரி கொடியையும் சரி பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்குகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிச்சயமாக நாங்கள் வெற்றியடைவோம். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆசியுடன் நாங்கள் அதிமுகவை மீட்டெடுப்போம். இதை யாராலும் தடுக்க முடியாது. துரோகிகளை அனைத்தும் ஓடவிடுவோம் என்றும் நிச்சயமாக அவர்கள் துரோகிகள் அதிமுகவில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பார்க்கலாம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதுபடி நடக்குமா என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்களது ஆதரவுகளை நமது சேனலுக்கு முழுமையாக தாருங்கள். நன்றி, வணக்கம்.